மக்களே இன்னைக்கு ஒரு லெஃப்ட் ஓவர் வச்சு எப்படி ஒரு டிஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரவாவில் பொங்கல் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் மீந்து போயிடுச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நைட்டுக்கு ஒரு டின்னராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீந்து போன ரவா பொங்கலை எடுத்து இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது சப்பாத்தி மாதிரி தேய்க்கலாம். ஸோ இது ரொம்ப பெருசாக உங்களுக்கு தேய்க்க வராது. சின்ன சின்ன பூரி சைஸில் நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் சுட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா சுவையான பொங்கல் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு மக்களே. ஸோ இதோட கான்செப்டே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு